மாதிரி ஒரு ஒரு வேலை மனவாதாரி இருந்தாராம். அவரு விறகு வெட்டி சமாளிச்சுதான். அப்போ ஒரு நாள் அவரோட ஆக்ஸ் அவரு மரத்து வெட்டிட்டு இருந்தாராம். அப்போ அவரோட ஆக்ஸ் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். அப்போ ஏஞ்சல் வெளியில வந்து, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ஏஞ்சல் சொன்னாங்களாம், என்னோட ஆக்ஸ் கீழே விழுந்துருச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. எனக்கு எனக்கு சம்பாதிக்க காசும் இல்லை. உங்க குழந்தைங்க வீட்டில் சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போய் அப்போ கோல்டன் ஆக்ஸ் வெளியே கொண்டு வந்தாங்களாம். கோல்டன் ஆக்ஸ் வெளியே கொண்டு வந்தாங்களாம். அதுக்கு ஏஞ்சல் கேட்டாங்களாம், இதுவும் ஆக்ஸ் அப்படின்னு கேட்டாங்களாம். இல்ல, இது ஏன் ஆக்ஸ் கிடையாது, இது ஏன் ஆக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே ஏஞ்சல் மறுபடியும் தண்ணிக்குள்ள போய் இப்போ சில்வர் ஆக்ஸ் கொண்டு வந்தாங்களாம். அதுக்கு ஏஞ்சல் கேட்டாங்களாம், இதுவும் ஆக்ஸ் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு இந்த வயசானவர் சொன்னாராம், இது ஆக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போய் இப்போ அவரோட ஆக்ஸ கொண்டு வந்துட்டாராம். அதுக்கு ஏஞ்சல் கேட்டாங்களாம், இதுவும் ஆக்ஸ் அப்படின்னு கேட்டாங்களாம். ஆமா, இது என்னோடது அப்படின்னு கேட்டாங்களாம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ நீ உண்மையை சொன்ன. ஏஞ்சல் உண்மையில சொல்லு, இது ஆக்ஸா? ஆமா, இது ஆக்ஸ் தான். உடனே நீ உண்மையை பேசினனால உனக்கு 3 தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதை கேட்ட உடனே அவரு ஹாப்பி ஆயிட்டாராம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருத்தன் அவன் கூடாலேயே உள்ள போட்டு அழுதுட்டு இருந்தானா. அப்போ ஏஞ்சல் வெளியே வந்தாங்களாம். அதுக்கு ஏஞ்சல் கேட்டாங்களாம், இதுவும் ஆக்ஸா? ஆமா, இது ஏன் ஆக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு கொடுத்துட்டாங்களாம். மறுபடியும் ஏஞ்சல் உள்ள போய் சில்வர் ஆக்ஸ் கொண்டு வந்தாங்களாம். இதுவும் ஆக்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. இதுவும் ஆக்ஸ் தான் அப்படின்னு சரின்ட்டு கொடுத்துட்டாங்களாம். மறுபடியும் ஏஞ்சல் உள்ள போய் மறுபடியும் அவரோட ஆக்ஸை கொண்டு வந்தாராம். இதுவும் ஆக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கொடுத்துட்டாங்களாம். அப்போ போய் சொல்றான்னு நினைச்சு, உனக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த ஆக்ஸும் கிடையாது, இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் மறைஞ்சு போயிட்டாங்களாம். இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? பொய் சொல்லாம உண்மையை மட்டும்தான் பேசணும். நன்றி.